டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சரி. அதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ! ஸோ நெக்ஸ்ட் கட்டத்துக்கு படத்த கொண்டு போற மாரி இந்த சீன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்ச மாரி இருந்துச்சு. மத்தபடி அந்த சீன் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு மாரி எனக்கு வந்து பெருசா மனசுல நிக்காத ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த ஸ்டோரி எப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது, எப்போ ஆரம்பிச்சோனே, அர்ஜுன் சார் வந்துட்டு அந்த ஸ்டோரி ஆரம்பிச்சோனே, லிட்டரலி ஆரோ வரும்போதே ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு வந்துட்டு படம் நல்லா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போச்சு. சத்தியமா சொல்றேன் இந்த படத்துல வந்துட்டு ஏகேய தவிர வேற யாராச்சும் நடிச்சிருந்தா இந்த படம் வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு இருப்பானுங்க. படம் அருமையா இருந்துச்சு. படம் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ அத பத்தி நான் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க விரும்பல. பட் இவன் படத்துல வந்துட்டு இவ்வளோ போட்டு அடிச்சு படம் நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்லி கேவலமா இருக்குன்னு சொன்ன அளவுக்கு படம் மோசமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சூப்பர் வாட்சபிள் செம ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. சஸ்பென்ஸா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. நிறைய தேவையில்லாம வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்மள குழப்பி விடுற மாரி அதாவது எப்படின்னா, அந்த இடத்துல ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தா, அந்த சிச்சுவேஷன்ல கன்ஃப்யூஷன் ஏற்பட்டிருக்குமோ, எல்லாத்த பார்க்கவும் டவுட் வந்திருக்குமோ, இந்த கிழவி வந்துட்டு உன் பொண்டாட்டி எங்கேயாச்சும் ஓடி போயிருப்பான் அந்த மாதிரி சொல்றது சரி, இல்ல அங்க தம் இருக்கு சரி, அந்த பார்ல உட்காந்துக்கிறது சரி, இல்ல அவன் பேசணும் அதை கேட்கறது எல்லாமே வந்துட்டு அது வந்து படத்துல டைவர்ட் பண்றதுக்கே வச்சிருக்காங்க.